ரவியின் லேப்பில் 3 மாதங்கள் கழிச்சு அருட்டான லேபரட்டரி மின்சாரம் பிளிங்கிங் லைட் மட்டும் விவரிசை முழுக்க பழுதாக நினைச்சான். ஆனா ஒரு நாள் அது தானாக உனாக்கி ஸ்கிரீன்ல ஒரு ஒலி மெசேஜ், ஹெல்ப் அஸ் கிரேட் வாரியர் தி ஸ்கை பர்ன்ஸ். ரவி அதிர்ச்சி, இது எலி உலகத்தில் இருந்த. அவன் அந்த சிக்னலை ட்ராக் பண்ணறான். அவன் கணக்கு பண்ணறான், அந்த உலகம் இப்ப கிராவிட்டி பாதிப்பால் குலுங்குது. அவன் டீப் பிரெத் எடுத்து சொல்றான், மீண்டும் நான் சின்னவனாகணும். அவன் பட்டனை அழுத்துறான். பீம் பயிற்சி. அவன் சின்னதா மாறுறான். ஆனா இம்முறை டிவைஸ் அவனையும் வேற கோஆர்டினேட்க்கு அனுப்புது. எலி உலகம் மீண்டும் ஆனால் மாறிப்போச்சு. அவன் விழுந்த இடம் பழைய எலி ராச்சியம். ஆனா இப்ப அது ஒரு போடம் மாதிரி தொழில்நுட்ப நகரம். சின்ன மின்டவர்கள், ஃப்ளைங் பீட்டில்ஸ், எனர்ஜி ஷீல்டு. ராக் அவனை பார்க்கறான். ரவி, எறும்புகள் திரும்பி வரவில்லை. இப்போது புதிய ஆபத்து, மெஷின் புழுக்கள். அவங்க வானத்திலிருந்து விழுந்த ஒரு மனிதனோட சேதமடைந்த மைக்ரோட்ரோன் டிவைஸை கேப்சர் பண்ணி அதிலிருந்து ஆர்டிஃபிஷியல் இன்செக்ட் ஆர்மி உருவாக்கிட்டாங்க. மிஷன் புழுக்கள் தாக்குதல். சின்ன சின்ன இரும்பு புழுக்கள் வானத்திலிருந்து மின்னல் ஒளி போட்டு வருது. அவங்க எல்லாம் எலி நகரத்தை கொளுத்துறாங்க. சின்ன வீடுகள் தீயில. எலிப்படை ஓடுறது. ரவி டிவைஸ் வச்சு ஒரு மினி எனர்ஜி ஷீல்டு அமைக்கிறான். அவன் கண்ணு மின்னுது. இது இயற்கை உலகம், மெஷீனுக்கு இடமில்லை. அவன் ஒரு பழைய கிறிஸ்டல் துண்டை எடுத்து டிவைஸ்ல போட்டு இஎம்பி பல்ஸ் உருவாக்குறான். 3 செகண்டில் அரை புழுக்கள் மயங்குது. ஆனா மீதம் இருக்கும் பெரிய புழுக்கள், டைட்டன் கிராலர்ஸ், ஆட்டமா களமிறங்குறாங்க. முழு மையம் இன்செக்ட் கோர் சிட்டி. ராக், ரவி, சிலந்தி கேப்டன், அரக்னா மூவர் சேர்ந்து ஒரு குழு. அவர்கள் புழு மையத்துக்குள்ள நுழைஞ்சு போகிறார்கள். அங்க ஒரு மாபெரும் லேசர் ரியாக்டர் இருக்குது. அதுதான் புழுகளின் மூளை. ஒமேகா கோர், ஒரு க்ளோயிங் ரெட் ஆர்ப். ரவி டிவைஸ்ல கமாண்ட் என்டர் பண்றான். நான் இதை ஷட் டவுன் பண்ண முடியும், ஆனா அதுக்கு 90 செகண்ட்ஸ் பிடிக்கும். ராக், அந்த நேரம் நாங்க பாதுகாப்போம். மாபெரும் யுத்தம், எலிப்படை, புழுக்கள், சிலந்திகள், எல்லாம் ஒரு பெரிய போர்களம். கேமரா பக்கமா விட்டு ஒரு பேனராமிக் ஷாட். ஒவ்வொரு புழுவும் மின்னல் பாய்ச்சுது. ரவி டிவைஸ் ஸ்கிரீன்ல கவுண்ட் டவுன். 8 50 23. அந்த நேரம் ஒமேகா கோர் உயிரோடு பேச ஆரம்பிக்குது. மனிதா, நீ நம்மை உருவாக்கின இப்ப அழிக்க வர்றியா? ரவி கத்துறான். இருக்கலாம் போட்டு நேரங்கள்ல போய்ப்பான். அவன் ஓவர் ரைட் பண்றான். வெடிப்பு, பெரிய ஒளி. புழுக்கள் எல்லாம் முடங்குது. எலி நகரம் அதிர்ச்சியோட குலுங்குது. ரவி, ராக் இருவரும் தூசி மேகத்துக்குள்ள விழுறாங்க. அனைத்தும் அமைதியாகிறது. சிலந்தி கேப்டன் வரி, ரவி, நீயே எங்களோட நிஜமான சிறுவீரன். ரவி சிரிக்கிறான். ஆனால் அவனோட டிவைஸ் முழுக்க சேதம் ஆயிடுச்சு. அவன் சொல்றான், நான் இங்கேயே தங்கணும் போல. எலி உலகத்தின் புதிய ஆரம்பம் மாதங்கள் கடக்குது. ரவி இப்ப சயின்ஸ் ஆலோசகர் எலி உலகத்துக்கு. அவன் புழுக்களின் மெட்டல் பாகங்களால புதிய ஈகோசிட்டி அமைக்கிறான். எலிகள், எறும்புகள், புழுக்கள் எல்லாம் ஒன்றாக வாழுறாங்க. ஒரு நாள் அவன் ஸ்கைல ஒரு பெரிய நிழல் பார்க்கிறான். அது மனிதனோட ட்ரோன். அது அவர்களது உலகத்துக்கு மீண்டும் சிக்னல் அனுப்புது. ரவி டிவைஸை எடுத்து பார்த்து மெதுவா சொல்றான், இப்போ நான் பெரியவனாக மாற முடியல, ஆனா இங்க நான் ஒரு ராஜா. கேமரா மேலே கிளம்புது. எலி, எறும்பு, புழுக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரே கொடி ஏற்றாங்க. யுனைடெட் ஸ்மால் கிங்டம். ட்விஸ்ட் எண்டிங். கேமரா ஜூம் அவுட் பண்ணுது. அந்த முழு உலகம் ஒரு பெரிய கண்ணாடி பாட்டிலுக்குள்ள இருக்குது. அது ஒரு மனித கையால பிடிச்சிருக்கான். ஒரு குரல், interesting specimen. Let's take it to the lab. Black screen, Siruviran 4, the human experiment, coming soon. Fire.